இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் கோயிலுக்கு போயிட்டதுனால மதியம் 1 to 2 வரை செவ்வாய் உரையில் தான் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணியிருந்தேன். இன்னும் சரியாக ஒரே ஒரு வாரம் தான் இருக்குங்க மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு. அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை முடிந்து அடுத்த நாள் பிரதமையிலிருந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நாம் தொடங்கணும். இந்த ஆண்டு மகா கந்த சஷ்டி விரதம் 22/10/2025 புதன்கிழமை தொடங்கி 28/10/2025 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த விரதத்தை இருந்து நாம் முடிக்கணும். பொதுவாக நிறைய பேர் இந்த விரதத்தை 6 நாட்கள் மட்டுமே மேற்கொள்வாங்க. அதாவது சூரசம்ஹாரம் வரைக்கும் மேற்கொள்வாங்க. அதுபோல் இல்லாமல் 7 நாட்களும் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நாம் இருக்கணும். அதாவது அடுத்த நாள் திருக்கல்யாணம் நடக்கும். நம்ம முருகர் கோயிலுக்கு போனோன்னா இந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நம்மளுடைய விரதத்தை முடிக்கணும். இனி வரும் ஒவ்வொரு நாளும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறை பற்றி நம்ம பார்க்கலாம்.